நீங்கள் இந்த டாஸ்மார்க் சம்பந்தமான வழக்குகளை எல்லாம் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறீங்க. 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைந்த பிறகு டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு 16 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் திருவள்ளூரில் 1, வேலூரில் 2, கடலூரில் 2, விழுப்புரத்தில் 2, திருவண்ணாமலை 1, கரூர் 1, பெரம்பலூர் 1, திருவாரூர் 1, தேனி 1, தூத்துக்குடி 2, கன்னியாகுமரி 1, கோயம்புத்தூர் 1. இந்த வழக்குகள் எல்லாமே சர்ப்ரைஸ் ரைடு, ட்ராப் பண்ண கேஸு. இது எல்லாமே இந்த வழக்குகளை எடுத்துக்கிட்டு தான், எஃப்ஐஆர் இல்லாமல் அமலாக்கத்துறை உள்ளே வராது. அதனால் இந்த வழக்குகளை எல்லாம் கிளப் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இவங்க இப்படி ஒரு ரைட் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு நாம் எதை யூகிக்கலாமா? சரி, அப்படியும் யூகிக்கலாம். இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கணும்னா, செந்தில் பாலாஜியுடைய வழக்கு. ஸோ ஏற்கனவே வந்து அந்த என்னது கேஷ் ஃபார் ஜாப்ஸ், அந்த அதில் தான் வந்து பிரச்சனை வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய பொறுப்பு 2 அமைச்சகம். ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று வந்து நம்மளுடைய இது மின். ஸோ இது 2 இருக்கையில் இது 2மே வந்து கேஷ் கவுஸ். ஓகே. இப்போ அரப்பூர் வந்து கூவிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேன் நடந்துச்சு இதில் டான்ஜெட்கோவில். அதே மாதிரி டாஸ்மாக் வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, அது வந்து ஒரு ஸ்தாபனமாக இருந்து பணம் ஈட்டுவதை விட அது வந்து ஒரு கேஷ் கவ், அதாவது அரசியல் அப்புறம் வந்து தேர்தலுக்காக அதன் மூலம் வருவாயை அதிகப்படுத்திய விஷயங்கள். முதல்ல என்ன பார்க்கணும்னா எக்ஸைஸ் எவேஷன், அதுதான் பெரிய ஒரு பண்ண பிளண்டர்லே. அதாவது டாஸ்மாக் பாட்டில்கள், டாஸ்மாக் பாட்டில் எடுத்துக்கல, இந்த பக்கம் கன்சியூமர் உபயோகிப்பவர்கள், மது குடிப்பவர்கள், இந்த பக்கம் பிராண்ட் ஓனர். ரைட் சைடில் பிராண்ட் ஓனர்னா ஓல்டு மாங்க் ஓனரு, ராயல் சேலஞ்ச் ஓனர்ஸ். அவங்கள்ட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பிரவரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ். பிரவரிஸில் வந்து பியர் தயாரிக்கிறவங்களும், டிஸ்டிலரிஸில் வந்து இந்த விஸ்கி பிராண்ட் அவங்க. ஸோ இந்த டிஸ்டிலரிஸ் பிரவரிஸ் யாருன்னா நமக்கு தெரிஞ்சது அதிமுக, திமுக எல்லாமே அவங்களுடைய ஸ்தாபனங்கள் தான். இது இந்த ஒரு கட்டுப்பாட்டில் தான் திராவிட கழகங்கள் வச்சுருந்தன. அதுக்கப்புறம் டாஸ்மாக்கு போகும், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இது அதில் போயிட்டு கோடவுன் போயிட்டு அங்கேருந்து எக்ஸசைஸ் ஆகி கடைக்கு போகணும், கடையில் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ பலவிதமான ஊழல்கள், ஸ்டார்டிங் வித் கன்சூமர் கொடுக்குற பாட்டிலில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா, 20 ரூபா எக்ஸ்ட்ரா. அதே நேரத்தில் ஃபாரின் இம்போர்ட்டட் பாட்டிலாக 50, 100, 200 கணக்கே கிடையாது. வெளியீட்டில் போய் நீங்கள் வாங்கல. அதாவது இம்போர்ட்டட் ரெமி மார்ட்டின்லாம் வாங்கினீங்கன்னா பாட்டிலே வந்து 5000னா மேலே 500 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஊழல் தான் சொல்லணும் அது நம்ம. அது தவிர எக்ஸைஸ் கோடவுனுக்கே போகாமல் பாட்டில்கள் நேராக கடைக்கு செல்கின்றன. ஸோ எக்ஸைஸ் எவேஷன். இது வந்து நம்ம கேஸ்லலாம் நம்ம பேசினாலும் அதை ஆவணங்கள் கொடுத்துருந்தோம். 2022 சிஏஜி ரிப்போர்ட்டில் அவங்க கிளியராக எழுதியிருக்கான், இவங்க வந்து பயங்கரமாக எக்ஸைஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க. வென்னவர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த எக்ஸைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணல. 2வது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலை, ஸோ கால்குலேஷன் தப்பு. 3வது வந்து கடைகளில் இருக்கும் பிஓஎஸ் மிஷின், அந்த இடிசி மிஷின் இல்லை ஸ்வைப் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த மெஷின்கள்லையும் பாதி வேலை செய்யலை. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கனால இதில் வந்து ஊழல்கள் மிகுந்து இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் அந்த நேரத்தில் தான் மக்களும் அந்த சில ஊடகங்கள் மூலமாக வெளியே வந்த விஷயம், இந்த மாதிரி பாட்டில்கள் போனனால தான் சில குவாலிட்டியில் பிரச்சனை இருந்தனால மக்கள் இறந்தும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு இதாக வந்துட்டு போணுச்சு. ஸோ இதெல்லாம் போக வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கே போகாமல் பாட்டில் நிறையா போகுது, டைரெக்டாக போகுது, அது உங்களுடைய கம்பெனிகள்லேருந்து போகுதுங்க. பணம் வருவாய் வந்து நம்ம வந்து இன்றைக்கி 50,000 கோடி அவங்களுடைய டர்ன் ஓவர் இந்த இயர் நம்ம பேசையில். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு 50% எக்ஸ்ட்ரா வருது, அது வந்து கணக்கிலே வராமல் போயிட்டுருக்கு. அதனால தான் கடந்த 3-4 வருஷமாக டாஸ்மாக் வந்து லாஸில் போய்கிட்டு இருக்கு. 4 வருஷமா இல்லை, எங்களுக்கே தெரியும், நாங்களே அது பற்றின ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணிடுறோம். ஆமாம்,
ஏடிஎம்கே பீரியட்ல 16க்கு முன்னால இருந்தே அது இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து ஆர்டிஐ வந்து 19 ஆமா. ஸோ அதை வந்து ரெண்டு கட்சிகளும் இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஃபண்டிங்காக அதில் நடந்த ஊழல் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா பணம் எல்லாமே இதுக்காக தான். ஸோ இதுக்கு வந்து முகாந்திரம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மாட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஈஸியாக ஒருத்தரை டார்கெட் பண்ணோம்னா டாஸ்மாக் நீங்கள் ரெய்டு பண்ணால் அவங்க கையில் ஆவணம் வந்துடும். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன், இதெல்லாம் முடிஞ்சுனாச்சு. ஒரு கேஸ் நடக்குது. அது கேஸ் என்னன்னா டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் டாஸ்மாக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க ஊழியர்கள் சங்கம். என்ன மாதிரி வழக்கு தொடுக்கிறாங்கன்னா, டாஸ்மாக் வந்து ஒரு சர்க்குலர் விடுறாங்க. அந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடையில் யாராவது ஒருத்தர் அதிகமாக பாட்டிலுக்கு மேலே காசு வாங்கினாலும் அனைவருக்கும் பனிஷ்மெண்ட், அனைவருக்கும் சஸ்பெண்ட் பண்ண செய்யப்படுவாங்க. ஒரு கடையில் சூப்பர்வைசர் இருக்காரு, அவருக்கு 4 பேர் இருக்காங்க, அனைவரும் சஸ்பெண்ட். ஸோ என்ன கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது ஒருத்தர் தவறு செய்தா கும்பலுக்கு பனிஷ்மெண்ட். அது வந்து சர்வீஸ் ரூல்ஸில் வந்து எடுபடாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் வயலேஷன். ஓகே, மனித உரிமை மீறல் தான். 4 பேர் இருக்கல, ஒருத்தன் தவறு செய்யல, 4 பேர்த்துக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. மற்ற 3 பேர் நிரபராதியாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு கேஸை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்த சர்க்குலரை காஷ் பண்ணணும். ஸோ அது வந்து டாஸ்மாக் எதிர்க்குது, ஊழியர்கள் இல்லை அதை காஷ் பண்ணுங்கிறாங்க. அந்த கேஸில் என்னுடைய பில் ஓடிக்கிட்டு இருக்கனால நான் என்ன பண்ணேன், அந்த கேஸில் போய் நான் ஒரு இம்ப்ளீட் போட்டு நான் சொன்னேன், இல்லை சார், நான் சொல்ல இருக்க சில உண்மைகள் அதையும் கேளுங்க. 2 பக்கம் பயங்கரமான எதிர்ப்பு, அரசு தரப்பும் அந்த ஊழியர் சங்க தரப்பும் இவரை உள்ளே விடக்கூடாது. அப்போ தான் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன், அதாவது கோர்ட்டுக்கு, இவர்கள் வந்து இந்த 20 ரூபா 10 ரூபா கேஷ் வாங்கினா கல்லால் போட்டுட்டு இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொல்லிடலாம் யார் ஊழியர்கள். ஆனால் அவங்க வந்து எலக்ட்ரானிக் ஜிபே அந்த மாதிரி யூபிஐ மூலமாக கூட டைரெக்டாக பணம் போகுது பேங்க்குக்கு. ஸோ டைரெக்டாக பேங்க்குக்கு பணம் போகுதுன்னா அது ஊழியர்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது. அது வந்து டாஸ்மாக் ஆஃபிஷியல்ஸ் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆக மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தவறை செய்கிறாங்களே தவிர ஒருத்தர் கிடையாது. இங்கே கோர்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேத்துக்குள்ள இப்போ முரண்பாடு வருது, அதனால ஒருத்தருக்காக எல்லாத்தையும் பனிஷ் பண்ணுறாங்க, அதனால சர்க்குலர் ஸ்காஷ் பண்ணணும். இப்போ நான் போய் என்ன சொன்னேன்னா, ஸ்காஷ் பண்ணக்கூடாது. சர்க்குலர் ஸ்காஷ் பண்ணிங்கன்னா அது மனித உரிமை மீறல் ஆகும். எப்படின்னா, இந்த கன்சியூமர் 20 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு யார் நீதி கொடுப்பா? இவங்க வந்து இப்போ இந்த சர்க்குலர் காஷ் பண்ணிட்டா அவங்க திரும்ப அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால நடக்கும். அப்பதான் வந்து நீதியரசர் வந்து கிளியரா அவங்கள்ட்ட வந்து ஒரு வாக்கு மூலம் வாங்குறார் ஸ்டேட் கிட்ட இருந்து. என்ன, ஒரு பாட்டிலில் QR கோடு போடுங்க, என்ன ஸ்கேன் பண்ணிட்டோம், யூபிஐ ஜிபே வச்சு ஸ்கேன் பண்ணால் அதில் 500 ரூபா வந்துச்சுன்னா அதுதான் அவங்க கொடுக்கணும். 2 பாட்டில் 500 ரூபா ஒரு பாட்டில், 1000 ரூபா பாட்டில் 1500 ரூபா, அதை தான் அவங்களுக்கு பே பண்ணுவோம், அதுதான் போகணும். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா, மார்ச் எண்டுக்குள்ளே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு இந்த QR கோடு சிஸ்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்திக்கிட்டு வருது. ஒவ்வொரு மாவட்டமாக செயல்படுத்திக்கிட்டு வருது. அப்படி பயத்துக்கிட்டு நேற்று வந்து ஐ வாஸ் இன் மதுரை. ஸோ ஐ வெண்ட், நான் என்ன பண்ணேன், கடையில் போய் பார்க்குறேன், QR கோடு வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சின்னதாக இந்த மாதிரி ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க டிவைஸ் ஒன்று, அதை வச்சு பாட்டிலை ஸ்கேன் பண்ணோன்னே ப்ரைஸ் வருது. இன்னொன்று பாட்டில் ஸ்கேனர் ப்ரைஸ் தான். சரி பில்லு கொடுங்க அப்படின்னு. இல்லை சார் பிரிண்டர் வேலை செய்யலை அப்படின்னாங்க. சரி ஓகே, நீங்கள் QR கோடைக்காரங்க, நான் பாட்டில் இருக்க காசு தான் கொடுக்க, அதுக்கு மேலே 1 பைசா கொடுக்க மாட்டேன், இதுதான் நீங்கள் கொடுத்த வாக்கு மூலம், எதுக்கு உத்தரவாதம் அரசு, எதுக்கு நீதிமன்றத்துக்கு, அதில் தான் கொடுப்பேன் சொல்லி நான் வந்து பார்த்தா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த முதல்ல என்னன்னா, நான் அந்த யூபிஐ கொடுக்கறது டாஸ்மாக் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போவோம் அந்த காசு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்களுடைய பர்சனல் யூபிஐ எடுத்துக்கிட்டு, ராஜான்னு ஒருத்தர், அவருடைய யூபிஐ எடுத்துக்கிட்டு அதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த 150 ரூபா பாட்டில், அது 2 பாட்டில் 180 180 360 வரணும். அவர் என்ன பண்ணுறாரு, 380 போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வாங்க பார்த்தா சொன்னேன், கொடுக்க மாட்டேன். நான் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னா எனக்கு எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னோன்னே புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்புறம் அமைதியாயிட்டாங்க. சுற்றி இருந்த மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு தான் வரும். நம்ம வந்து சிபிஐ ஏர்னிங் we can still 20 ரூபா நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த தினக்கூலி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப பாவம். 150 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குறதே பெரிய விஷயம். அந்த பாட்டிலுடைய விலை 140 ரூபா. அதை வந்து அவன் 150 ரூபா கொடுத்து எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும்? அது மட்டும் இப்போ அந்த பாட்டில் பைபேக் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அந்த மலை பிரதேசங்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அவன் கொடுத்துட்டு அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ணான்னா அந்த 10 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க மொத்தம் 20 ரூபா கையிலேருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் அவன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாதுக்காக நீதிமன்றமே இதை வந்து அமல்படுத்தியது. ஸோ இதில் இருக்க லூப் ஹோல்ஸில் வந்து இவங்க வந்து கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்போ இந்த இடி ரெய்டு பண்ணையிலையும்
பெரிய அளவில் மாட்டியிருப்பாங்க. ஓகே 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 சார், இந்த சில எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் இருக்குது. இது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் தான். அந்த எஃப்ஐஆரில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம், லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ரெய்டு நடத்தாமல் இருப்பதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தகவல் கொடுத்தா அந்த தகவல் கொடுக்குறவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பேமெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் பேசி, அந்த நபர் சொல்லி அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு டிவிஎஸ்சியால். அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்ட்டு ஏதோ ஒரு கோணத்தில் இவர்கள் வந்து அமலாக்கத்துறை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவங்க மோட்டிவேட்டட் ரைட் நடத்தலை, இவங்க ரொம்ப ஜெனியூனாக தான் இதை நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, சரி, எல்லாத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். சரி, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சரி, நான் ஏற்கனவே பேசினது தான், செந்தில் பாலாஜி வந்து ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டு. அவர் கையில் 60 சீட்டு அவர் கையில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், தொகுதிகள். ஸோ அதெல்லாம் வந்து ஜெயிக்க வைக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு சொல்லி அதுவும் நாம் இதுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இஸ் அ கேப்பபிள் பர்சன். அதாவது காளை மாட்டில் கூட பால் கறப்பவர். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் அவர்கிட்ட கொடுக்குற தாவரங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வருமானம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பிஜேபி அவரை டார்கெட் பண்ணுது. ஏன்னா இவரும் கள்ளக்குறிச்சி, இவர் இந்த ஊர். ஸோ இவருக்கு அண்ணாமலையுடைய வெயிட்டை காமிக்கிறதுக்காக அவரை சைலண்ட் பண்ணலாம், இல்லை நாளைக்கு அவரை மிரட்டி பாஜகவிலே ஜாயின் பண்ண வச்சுட்டா அவர் சிஎம் கேண்டிடேட் ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இதெல்லாம் காம்பினேஷன்லாம் பார்த்துருப்பாங்க ஒன்று. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, சார் சொன்னார்ல, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, எல்லாமே கேல்குலேட்டட். சரி, கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கடை வந்து 12 மணிக்கு திறக்கணும், 12 மணிக்கு முன்னாடி சரக்கு விற்பனை ஆகுது. அது வந்து கடையிலேருந்து ஸ்டாக்காக இருக்க முடியாது. அதைத்தான் இப்போ இந்த கியூஆர் கோடு ஆரம்பிக்கையிலையும் எல்லா ஸ்டாக்கையும் காலி பண்ணாங்க. ஒரு 2 நாள் வந்து கடை மூட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. எல்லா ஸ்டாக்கையும் காலி பண்ணி 0 ஆக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து போட்டாங்க. டாஸ்மாக்குக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது, எங்கே கணக்கு வந்து சொதப்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கியூஆர் கோடு சிஸ்டமே ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஊழலும் இருக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டா, என்ன ஒரு பழிவாங்கும் செயலாகவும் இது பார்க்கணும். ஏன்னா பிஜேபி செய்யாத கூத்தே கிடையாது. மகாராஷ்டிராவில் எத்தனையோ பார்த்துட்டோம் நம்ம. இப்போ டெல்லியில் வந்து கண்டிப்பாக டார்கெட் பண்ணாங்க. பட் அங்கே வந்து கரப்ஷன் இருந்துச்சு. அதனால தான் சுத்தமாக நடைமுறைக்கே வரலைங்க அந்த பாலிசி. உண்மையில் அந்த லிக்கர் பாலிசி நடைமுறைக்கே வரல. நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, தேவர் ஸ்டார்டட் செல்லிங் இட். ஏன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டெல்லியில தான் இந்த அரசு மதுபான கடை இருக்கும். அதுவும் கரெக்டாக 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 8-8:30 மணிக்கு மூட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் when I was there 90s நான் சொல்கிறேன். அது சிஸ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அவன் வந்து அந்தந்த பிராண்ட் தான் வச்சுருப்பானுங்க, அதுதான் அங்கே இருக்கும். பட் கலப்படம் இல்லாமல் சுத்தமான ஒரு திரவமாக தான் கிடைக்கும் அது. ஆனால் அதை வந்து இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி, அதை இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே மாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரவங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் அங்கே போயிடுச்சு. ஓகே, எப்படி தமிழ்நாட்டில் நடக்குதோ ஆந்திராவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி டெல்லியில் ஆப்பும் பண்ண போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே.